ஒரு ஆண்டர்பிரினர் பண்ணக்கூடாத 3 விஷயங்களை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதுல நம்பர் 1 என்ன தெரியுமா? ஒரு கஸ்டமரை அவங்க ஃப்ரெண்டா மாத்தாம இருக்கிறது. ஏன்னா நீங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு தின் லைன் இருக்கு இல்லையா, கஸ்டமருங்கிறதுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமான தின் லைன் வந்து பிரேக் ஆயிடும். நாளைக்கு சிலப்போ உங்களுக்கு பேமெண்ட் கேட்கணும்னா கூட உங்களுக்கு கேட்க முடியாது. இல்லைன்னா நீங்க சொல்ற பல விஷயம் அவங்க ஒரு சப்ளையரா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு அந்த சீரியஸ்னஸ் எல்லாம் போயிடும். 2வது விஷயம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு அளவு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் 100% சிஸ்டமைஸ்ங்கிறது பதிலா ஒரு 90% சிஸ்டமைஸ் பண்ணணும். 10% அதுல ஹியூமன் எலமெண்ட் இருக்கணும். 100% நீங்க பீப்புள் வேண்டாம் அப்படின்னு வச்சு 100% நீங்க சிஸ்டம் ஓரியன்டா போனீங்கன்னா அந்த ஹியூமன் டச், ஹியூமன் எலமெண்ட் போயிடும். அந்த கனெக்ஷன் இல்லாம போச்சுன்னா நாளைக்கு உங்க பிசினஸே அஃபெக்ட் ஆயிடும். 3வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவர்னுடைய 20% மேல ஒரு கஸ்டமரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கணுங்க. இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும், உங்களோட டேர்ன் ஓவர் ஏதாவது விதத்துல நல்லா போயிட்டு இருக்கு, கஸ்டமர் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, கம்ப்ளீட்டா பிசினஸ் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா அது உங்களுடைய டோட்டல் பிசினஸ் அஃபெக்ட் ஆயிடும். அது அதை இல்லாம பண்றதுக்காக தான் இந்த 3வது பாயிண்ட் சொல்றேன். ஸோ இந்த 3 பாயிண்ட் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் மனசுல வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல அதையும் போடுங்க. மற்றவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க கண்டிப்பா இம்மீடியட்டாக 1ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க.